ஒரு மேய்ப்பன் தன்னுடைய ஆடுகளை கூப்பிட்டா எப்படி அவனுடைய சத்தத்தை கேட்டு எல்லாம் அவன் பின்னாடி ஓடுமோ, அதுபோல என்னுடைய பிள்ளைங்க என்னுடைய உபதேசத்தை கேட்கும் பொழுது அந்த வார்த்தையை அவங்க பின்பற்றி நடப்பாங்க. அவர்களிடத்துல நித்திய ஜீவன் இருக்குன்னு சொல்லி ஆண்டவர் சொல்றார். எலியா ஒரு தீர்க்கதரிசி. ஆண்டவர் அவரை அழைக்கிறாருன்னு சொன்ன உடனே, நான் போய் அவங்க கிட்ட சொல்லிட்டு நான் வரேன்னு சொல்லி தானாகவே அவர் முடிவெடுத்து உடனே அவர் வைராக்கியமா ஆண்டவரை பின்பற்றார். ஒரு மரித்து போன மனுஷனுடைய பிரேதம் எலிசாவினுடைய கல்லறை நண்டையில வந்த உடனே உயிராயிருது. அப்போ எலிசா அந்த அளவுக்கு தனக்குள்ளே அவர் ஜீவனுடையவராக வாழ்ந்திருக்கிறார். அதே போலதான் புதிய ஏற்பாட்டுல அப்போஸ்தலனாகிய பவுலினுடைய வாழ்க்கையில பார்க்கிறோம். ஆண்டவர் அவரை அழைத்த உடனே தரிசனத்திலேயே அவர் ஆண்டவருக்கு ஒப்பு கொடுத்து அதுக்கு பிறகு வைராக்கியமா அவரை பின்பற்றார். இப்போ இவருடைய கரங்களால ஆண்டவரை அறியாத ஜனங்களுக்கு மத்தியில உயிர்த்தெழுதலை கொண்டு வருகிற அளவுக்கு அவர் வல்லமையாக பயன்படுத்தப்பட்டார்னு சொல்லி பார்க்கிறோம். வைராக்கியமா அவரை பின்பற்றும்படியாக உங்களை அர்ப்பணிக்கும் பொழுது ஆண்டவரை அறியாத ஜனங்களுக்கு மத்தியிலும் நீங்க உயிர்த்தெழுதலை கொண்டு வருகிறவர்களாக ஆண்டவர் உங்களை மாற்றுவார்.